பாசமாய் அழைத்தீரே, பாரினில் வந்தென்னை பாசமாய் அழைத்தீரே. இயேசுவே உந்தன் அன்பு என்னுள்ளில் பாய்ந்தது. பழையவன் ஒழிந்தானே புதிதாயினே இயேசுவாலே. இயேசுவே உந்தன் அன்பு என்னுள்ளில் பாய்ந்தது. சிலுவை பாதைதான் இயேசுவோடென்னை இணைத்திடும். சிலுவை பாதைதான் இயேசுவோடென்னை இணைத்திடும். இயேசுவே உந்தன் அன்பு என்னுள்ளில் பாய்ந்தது. இயேசுவே உந்தன் என்னை முற்றும் வந்தேன் உந்தன் பாதம் தந்தே என்னை முற்றும். பிதாவாகிய தேவனாலும் குமாரனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் வெற்றியின் ஜீவியம் நிகழ்ச்சி நேயர்களுக்கு மனதார தெரிவித்துக் கொள்கிறேன். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பரிபூரண ஆசீர்வாதங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் திருச்சபைகளுக்கும் நிறைவாய் வெளிப்படுவதாக. ஒரு மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள், ஒரு ஆனந்தமான ஒரு நல்ல நாள். இந்த நாள் மாலை வேளையிலே உங்களோடு கூட தேவனுடைய ஆலோசனையை நான் சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழுந்தது நிமித்தம் நானும் உயிரோடு கூட இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை நினைக்கும் போது என் ஆண்டவருக்கு ஸ்துதி ஸ்தோத்திரங்களை நான் ஏறெடுக்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளின் நல்ல ஒரு செய்தியை குறுகிய நேரத்தில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படி ஆசைப்படுகிறேன். அதற்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட ஒரு வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தர் வைத்த இடத்தை வந்து பாருங்கள்.
அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். சர்வவல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் மனிதனை உண்டாக்கினார். மனிதன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால பாவம் செய்தான். பாவம் செய்த அந்த மனிதன் தேவனுடைய மகிமையும் அவன் இழந்து போனான். தேவனுடைய மகிமையை இழந்தவனை அந்த மகிமையான ஏதேன் தோட்டத்திலே தேவன் வைத்திராதபடிக்கு அவர்கள் 2 பேரையும் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பினார். வெளியே அனுப்பினதோடு சர்வபலமுள்ள தேவன் மனிதனை கைவிடவில்லை. மனிதன் மீண்டும் இந்த ஆதாம் ஏவாள் பாவம் செய்யும் முன்பதாக எந்த ஒரு ஆதி மேன்மைக்குள்ளே அவன் இருந்தானோ அதே மேன்மையை மனுக்குலம் பெற்றுக்கொள்ளணும் என்ற ஒரே வாஞ்சையோடு தேவன் தன்னுடைய திட்டத்தை ஆரம்பித்தார். ஜனங்கள் பெருக ஆரம்பித்தார்கள். தேசத்திலே ஜனம் பெருக ஆரம்பித்தது. ஆனாலும் தேவனுடைய கரமும் கூட இருந்தது. ஜனங்களை நடத்துவதற்கு தேவன் தலைவர்களை ஏற்படுத்தினார். தலைவர்களும் ராஜாக்களும் எழுப்பி வந்தார்கள். தீர்க்கதரிசிகள் எழுப்பினார்கள். அதிகாரிகளை கர்த்தர் எழுப்பினார். ஆனால் காலங்கள் போக போக பாவங்கள் பெருக ஆரம்பித்தது. சடங்காச்சாரங்கள் பெருக ஆரம்பித்தது. இதை பார்த்த சர்வ வல்லவர் மனுக்குலத்தை மீட்பதற்கு ஒரே வழி தன்னுடைய ஒரே பெயரான குமாரனான இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்புவதே மேன்மை என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அனுப்பி வைத்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 33 வயதிலே பிதாவாகிய தேவன் மனுக்குலத்தின் பாவத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து அவரை மீட்டெடுக்கும்படி கல்வாரி சிலுவைக்கு அவரை ஒப்புக் கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவும் கல்வாரி சிலுவைக்கு தன்னை ஒப்புக் கொடுத்து அவரை அடித்தார்கள், வேதனைப்படுத்தினார்கள். கடைசியாக கல்வாரி சிலுவையிலே அவரை சிலுவையில் அடித்து அவரை கொன்று விட்டார்கள். இயேசு கிறிஸ்துவை கொண்ட அன்றைக்கு மாலை வேளையிலே அவரை எடுத்து யாரும் வைத்திராத ஒரு கல்லறையிலே அவரை அடக்கம் பண்ணினார்கள். அடக்கம் பண்ணி அந்த கல்லறைக்கு முன் ஒரு பெரிய கல்லை உருட்டி வைத்துவிட்டு போய்விட்டார்கள். ஆனால் பிரதான ஆசாரியர்களோ அவர் உயிரோடு இருக்கும்போது சொன்ன வார்த்தை நினைவூர்ந்தார்கள். நான் உயிரோடு எழும்புவேன் என்று சொன்னார்கள். ஒருவேளை அவருடைய சீஷர்கள் அவரை எடுத்துக்கொண்டு எங்கேயோ ஒளித்து வைத்துக் கொண்டு இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லிவிடக் கூடாது என்று சொல்லி ராஜாக்கிடத்திலே போய் உத்தரவு வாங்கி கொண்டு அந்த கல்லறைக்கு பாதுகாவலிட்டார்கள். போர் சேவகர்கள் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறாள் இரவும் பகலும். ஆனால் வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலை வேளை இருட்டோடே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி அவர் வீர கோஷமிட்டவராய் அவர் மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட எழுப்பினார். இந்த சூழலையிலே யூதர்களுடைய வழக்கத்தின்படி ஸ்திரீகள் அதிகாலையிலே சில பரிமள தைலங்களை எடுத்துக்கொண்டு மகதலேனாரும் மரியாளும் மற்ற ஸ்திரீகளோடு கூட கல்லறைக்கு ஓடி போகிறார்கள். அதிகாலை இருட்டோட போகிறார்கள். அதிகாலை இருட்டோட போய் அங்கு இயேசுவுக்கு பரிமள தைலத்தை பூசுவோம் என்று போன போதோ அவர்கள் கண்ட அதிர்ச்சி என்ன தெரியுமா? கல்லறையின் முன்பு வைக்கப்பட்ட கல் புரட்டி வைக்கப்பட்டிருந்தது. அங்கே போன பொழுது அங்கே சொல்லுகிறார்கள், அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை. நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த இயேசு இன்றைக்கும் அவர் ஜீவனோடு கூட நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார், நம்முடைய குடும்பங்களில் இருக்கிறார், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிறார். அவரை நம்புகிற, அவரை விசுவாசிக்கிற தம்முடைய ஜனத்தோடு இயேசு இருக்கிறார். அவர் சொன்னார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலங்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன்னு சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றினார். அவர் ஊழியம் செய்த நாட்களே அவர் சொன்னார், நான் உயிர்த்தெழுவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி அவர் உயிர்த்தெழுந்தார்.
அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். என கருமையான தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரனே, சகோதரியே, உயிர்த்தெழுந்த இயேசு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து கிரியை செய்யும்படி இடம் கொடுங்கள். இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு என்ன நன்மை கிடைத்தது? அதை தான் நாம் சிந்திக்க போகிறோம். வாசிக்கலாம் 1 பேதுருவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல் நிமித்தம் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டோம் என்றால் நாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம், நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஏதோ ஒரு குழியிலே நீங்களும் நானும் ஒரு காலம் விழுந்து கிடந்தோம். ஆகவேதான் சங்கீதக்காரன் 40ஆம் சங்கீதம் 1வது 2வது வசனத்தை நீங்கள் நானும் வாசித்து பார்க்கும்போது அழகாக அங்கு சொல்லுகிறான், பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்த நம்மை அவர் என்ன செய்தாரா? தூக்கி எடுத்தாரா. நம்முடைய கால்களை கண்மலையின் மேலே நிறுத்தினாரா. பயங்கரமான பாவக்குழியிலும் அக்கிரம குழியிலும் அநியாயமான பாவ தன்மைகளிலும் விழுந்து வாழ்க்கையை சின்ன ஆக்கி நரகத்துக்கு நேராக பிசாசானமை கொண்டு போய் கொண்டிருந்த நம்மை மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த இயேசு அந்த ரட்சிப்பின் மகிமையை நமக்கு கொடுத்து உறுதிப்படுத்தினார். அந்த ரட்சிப்பின் ஸ்தானத்தை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இந்த ரட்சிப்பின் ஸ்தானத்தை பெற்றுக்கொண்டதுனால தான் இன்றைக்கு நீங்களும் சந்தோஷமா இருக்கிறோம், மகிழ்ச்சியா இருக்கிறோம், ஆனந்தமாக இருக்கிறோம், ஆண்டவரோடு கூட இணைந்து இருக்கிறோம், ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். உயிர்த்தெழுந்த இயேசு இன்றைக்கு அவர் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார், அதிசயங்களை நடப்பிக்கிறவராக இருக்கிறார். மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு உங்களுக்கும் எனக்கும் ஒரு ரட்சிப்பு கிடைத்திருக்கிறது. பாவத்திலிருந்து ரட்சிப்பு கிடைத்திருக்கிறது, சாபத்திலிருந்து ரட்சிப்பு கிடைத்திருக்கிறது, வியாதியிலிருந்து ரட்சிப்பு கிடைத்திருக்கிறது. ஒரு பெரிய விடுதலையை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். அதனுடைய காரணம் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்ததினாலே. இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது ரோமரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், ரோமரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நான் வாசித்து பார்ப்போமானால், அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக மாற்றப்படுவதற்காக அவர் உயிரோடு கூட எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினாலே நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? நீதிமான்கள் என்ற அந்த ஸ்தானத்தை என் ஆண்டவர் உயிர்த்தெழுதின் மூலம் நமக்கு கொடுத்திருக்கிறார். நீதிமான்களாக நாம் மாறும்படி அவர் உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் நீதிமான்களாக மாறும்படி, நீதிமான்களாக இருக்கும்படி நம்ம வாழ்க்கையை அவருடைய கையில ஒப்பு கொடுப்போம். நாம் விரும்புகிறபடி நாம் வாழ வேண்டாம், நம்முடைய யோசனைகளின்படி நாம் வாழ வேண்டாம். நமக்கென்று கொடுக்கப்பட்ட பரிசுத்த வேதாமத்திலே கொடுக்கப்பட்ட ஆலோசனைகளின்படி, சட்ட திட்டத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நடப்போம். அவர் நம்மை நீதிமானாக மாற்றும்படியாகவே நம் உயிரோடு கூட அவர் எழுந்தார். மூன்றாவதாக நமக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள் என்னவென்றால், அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 47வது வசனத்திலே ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைத்தது. என்ன கிடைத்தது? தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து வந்தார். இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு மகிமையான ஒரு சபையை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். சபை என்பது என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் சரீரம். ஒரு ஸ்தாபனத்துக்குரியது அல்ல,
ஒரு ஊழியக்காரனுக்குரியது கிடையாது. இந்த அநேகர் சொல்லுகிறார், நீ எங்க போறீங்கன்னு சொன்னா ஒரு பாஸ்டருடைய பேரை சொல்லி அந்த சபைக்கு போறோம். நான் சொல்றேன், தேவனுடைய சபைக்கு போறோம். ஒரு போதகருடைய சபை அல்ல. ஒரு போதகர் நடத்தவர் ஒரு வேலைக்காரன், தேவனுடைய வேலைக்காரன். நம்ம வீட்டில் ஒரு வேலைக்காரன் எப்படி வைத்திருக்கிறோம், அதே போல நாங்கள் தேவனுடைய ஊழியர்கள் ஒரு வேலைக்காரர்கள், இயேசுவின் வேலைக்காரர்கள். அவளுக்கு சொந்தமானது ஒண்ணு இல்லை. தேவனுடைய சபை என்பது இயேசு கிறிஸ்துவின் சரீரம் என்று வேதம் சொல்ல இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன் வாழ்க்கையில சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டு, அவர் என் ஆண்டவர், அவர் எனக்கு போதுமானவர், அவர் எனக்காய் பாடுபட்டார், அவர் எனக்குடைய பாவத்தை மன்னித்தார், அவர் எனக்காய் உயிர்த்தெழுந்தார் என்ற அந்த நம்பிக்கை விசுவாசத்தோடு தன் பாவங்களை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினவர்கள் ஒரு இடத்திலே கூடி வருகிற ஒரு இடம்தான் சபை. கூடி வருகிற இடம்தான் சபை. பெரிய பெரிய கட்டடங்களோ சிறிய கட்டடங்களிலோ அது சபை அல்ல. சபை என்பது நீங்களும் ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் எந்த இடத்திலே கூடினாலும் அதுதான் சபை. அதனால் தான் சொன்னார், 4 சுவரினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் நாம் வாசம் பண்ணுவதல்ல, நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று சொன்னார். ஆகவே சபை என்கிற நல்ல ஒரு ஐக்கியத்தை, நல்ல ஒரு ஒற்றுமையான நிலையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மூலம் நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். 4வது எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, அவர் நமக்காய் பரிந்து பேசும் ஒரு பிரதான ஆசாரியனாக இன்றைக்கும் அவர் காணப்பட்டு கொண்டிருக்கிறார். வாசிக்கலாமா? இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து போடு வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். பிதாவினுடைய வலது பார்சத்திலே ஒரு பிரதான ஆசாரியனாய் உட்கார்ந்து கொண்டு உங்களுக்காக எனக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்தது நிமித்தம் இன்றைக்கு நமக்காக பரிந்து பேசுகிற ஒரே ஒருவர் இந்த உலகத்தில் உண்டென்றால் அவர் ஆண்டவராக இயேசு மாத்திரமே. நான் கூட உங்களுக்கு பரிந்து பேச முடியாது, என்னோட தகப்பனார் பரிந்து பேச முடியாது, என்னோட இனஜன பந்துக்கள் பரிந்து பேச முடியாது, எந்த ஊழியக்காரனும் பரிந்து பேச முடியாது. ஆனால் பரிந்து பேசுகிற ஒரே ஒருவர் உங்களுக்காக எனக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இந்த உயிர்த்தெழுதலின் மூலம், இயேசுடைய உயிர்த்தெழுதலின் மூலம் எவ்வளவு பெரிய வாக்கியத்தை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம், எவ்வளவு ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம், எவ்வளவு நன்மையை பெற்றிருக்கிறோம். இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில வைத்து வைப்போம். உயிர்த்தெழுந்த இயேசுவை எப்பொழுதும் நாம் அவரோடு இணைந்து நாம் வாழ நம்மை ஒப்புக்கொடுப்போம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த நாளிலே இந்த வாசிக்கப்பட்ட வேத வசனத்தில் இன்னொரு சில சத்தியங்களை ஆண்டவர் நமக்கு கடைபிடிக்க வேண்டும் என்று எழுதி வைத்திருக்கிறார். அதில் நாம் கவனமாய் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 1வது வசனம். வாரத்தின் முதலாம் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் வந்தாள். ஹல்லேலூயா. ஒரு நல்ல ஒரு காரியம் பாருங்க, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த நாளில ஸ்திரீகள் அதிகாலை இருட்டோட எங்க போனாங்களாம்? கல்லறைக்கு போனாங்க. அதனுடைய அது ஏன் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கிறார், எதுக்காக அதை சொல்லியிருக்கிறார்னா, நீங்களும் நானும் இந்த நாட்களில் அதிகாலை வேளையிலே நம்முடைய தேவனாகிய தேவனை தேடி போனோம். யாத்ராமத்தின் புஸ்தகத்திலே அருமையாக மோசே குறித்து அழகாக ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். யாத்ராமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே, விடியற் காலத்திலே நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில்லு.
அப்படின்னு சொல்றார். 120 வயது ஆகுது. தள்ளாடின வயதுல ஆண்டவர் சொல்றாரு, விடியற் காலையிலே நீ ஆயத்தமாக சீனாய் மலைக்கு ஏறு, அங்கே மலையின் உச்சியிலே காலமே என் சமூகத்துல வந்து நில்லு. அப்படி என்றால் என் ஆண்டவர் அதிகாலை வேளையிலே நீ என்னை தேட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார், அதிகாலை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அதிகாலை தேடுகிற ஒரு அனுபவத்தை இந்த உயிர்த்தெழுதின் மூலம் நீங்களும் நானும் கற்றுக்கொள்வோம். தூக்கத்தை இந்த நாட்களிலே மறப்போம். தூங்குகிற நேரங்களில் நன்கு தூங்குவோம், ரெஸ்ட் எடுப்போம். ஆனால் அதிகாலையில் எழும்பி தேவ சமூகத்திலே அமர்ந்து அவருடைய முகத்தை பார், அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் என்று சொல்லுகிறதே. அதிகாலையில் அவருடைய முகத்தை பார். அநேக பரிசுத்தவான்களுக்கு அதிகாலையில் அவர் தரிசனமாயிருக்கிறார். என கருமையான சகோதர சகோதரிகளை, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளையே, உயிர்த்தெழுந்த இயேசு உன்னை கைவிடுகிறவர் அல்ல. உயிர்த்தெழுந்த இயேசு உன்னை அனாதையாக்குகிறவர் அல்ல. உயிர்த்தெழுந்த இயேசு என்ன சொல்லியிருக்கிறார்? நான் உங்களை திக்கற்றவளாக விடேன் என்று தான் அவர் சொல்லியிருக்கிறார். உங்களை ஒரு நாளும் அவர் திக்கற்றவளாக விட மாட்டார். அவர் அணைத்துக் கொள்வார். உயிர்த்தெழுந்த இயேசுவை வல்லமையை உணர்ந்து கொள்ளுங்கள். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துடைய மகத்துவத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். எதற்காக உயிர்த்தெழுந்தாரோ அந்த பிரசனத்தை உணர்ந்து இந்த நாட்களில் நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் அர்ப்பணம் பண்ணி அவருடைய வருகைக்கின்ற ஆயத்தமாகும். உயிர்த்தெழுந்த இயேசு சீக்கிரமாய் மீண்டும் வரப்போகிறார். இனி உன்னுடைய பாவத்துக்காய் என்னுடைய பாவத்துக்காய் அவர் அடிபடுகிறவராக அல்ல, இனி நியாயம் தீர்க்கிறவராக தான் வருவார், உங்களையும் என்னையும். ஆகவே அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவின் இந்த நல்ல நாளிலே நாம் சந்தோஷப்பட வேண்டும். குடித்து வெறித்தல்ல, களியாட்டும் கொண்டாட்டம் அல்ல, பரிசுத்த ஆவிக்குள்ளே நிறைந்து அவரை துதித்து மகிமைப்படுத்த கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க முடியுமா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோம். பரலோக பிதாவே, அன்பின் ராஜனே, உம்முடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மரித்து உயிர்த்தெழுந்த நசரேயனாகிய இயேசுவின் மூலம் உம்முடைய பாதத்தில் வருகிறோம் பிதாவே. எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த நன்மைகளை, எங்களுக்காக வைத்திருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை, எங்களுக்காக வைத்திருக்கிற ஆவிக்குரிய உன்னத அனுபவங்களை, நீர் எங்களுக்காய் உயிர்த்தெழுந்ததின் மூலம் சம்பாதித்த பரிசுத்தமான அனுபவங்களை, ஜீவியத்தை இந்த நாட்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு உலக பிரகாரம் மீதில் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் காணப்பட உதவி செய். உயிர்த்தெழுந்த நல்ல நாளிலே ஒருவேளை வியாதியோடு பலவீனத்தோடு பிள்ளைகள் தங்களுடைய இல்லத்தில் இருப்பார்களானால் இப்பொழுது அந்த உயிர்த்தெழுந்திலிருந்து வெளிப்பட்ட அந்த இயேசுவின் சுகமளிக்கும் வல்லமை அவருடைய சரீரங்களிலே இறங்கி அந்த வியாதிகள் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புத விடுதலை இப்பொழுது பெற்றுக் கொள்ளட்டும். ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு விடுதலை இப்பொழுது இறங்கி வருவதாக. எப்பேற்பட்ட வியாதியாயிருந்தாலும் எப்பேற்பட்ட கட்டுகளாயிருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது ஒரு விடுதலை, விசுவாசத்தோடு பிள்ளைகள் ஜெபிக்கிறார்களே, இப்பொழுது ஒரு விடுதலையை கட்டளையிடுவீராக. ஆரோக்கியம் உள்ளவர்களாக ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து செயல்பட கர்த்தர் உதவி செய். உம்முடைய வார்த்தைகளுக்கும் செவி கொடுத்து உம்மை தேட கர்த்தர் அனுக்கிரகம் செய். கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதன் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அசைக்கப்படாத ஆவிக்குரிய நிலையிலே முன்னேற்றம் அடைந்த பிள்ளைகளாய் காணப்பட உதவி செய். இந்த செய்தியினை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், சிறுவர் வாலிபர் பெரியோர் முதியோர் ஒவ்வொருவரையும் குடும்பமாய் ஆசீர்வதிப்பீராக. தேவனுடைய ஆசீர்வாதம் நிறைவாய் வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். உயிர்த்தெழுந்த அந்த நல்ல நாளிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அவருடைய வேலைக்காரனாக இருக்கிற அடியானும் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக. ஆமென். சிந்தனை செய்கைகளும்